நமஸ்காரம். என் பேரு பிரியதர்ஷினி. நான் செல்லூர்லேருந்து நாகப்பட்டினம் செல்லூர்லேருந்து வரேன். சுனாமி குடியிருப்புலேருந்து கலெக்டர் ஆஃபீஸில் கடை வச்சுருக்கேன். மாவட்ட ஆட்சியர்கிட்ட கடை வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டது எப்படின்னா, ஒருத்தவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா, டிரான்ஸ்ஜெண்டர்லாம் ஒண்ணு கலெக்ஷன் போவாங்க, இல்லைன்னா பிராஸ்டிட் தொழிலுக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் நாங்க ரொம்ப கஷ்டப்படும் போது இன்னைக்கு இந்த அளவுக்கு வளரணும் போகணும்னு ஆசை வந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அப்ப செய்யும்போது அறக்கட்டளை மூலியமா எங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்குன்னு ஒரு போன் வந்துச்சு. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஊக்குவிப்பாங்க. ஒவ்வொரு மீட்டிங் அப்பயும் ஒவ்வொரு விஷயமும் நீங்க கலெக்ஷன் போறதா இருக்கட்டும், இல்ல மற்ற தொழில் பார்க்கறதா இருக்கட்டும், அது பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தவங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும், உங்களாலையும் முடியும். மற்றவங்க ஒவ்வொரு தொழில் செய்யும் போதும் அப்ப ஒரு சொல்லும் போது உங்க அடி மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அது ஒரு ஃபர்தரா சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவு இருக்கு. எனக்கு ரெகுலரா ஒரு கடை வச்சு நடத்தணும், இல்லைன்னா ஒரு எம்ப்ராய்டரிங் செக்ஷன் போகணும். நான் 2 இதுக்கும் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணப்ப உங்களுக்கு ஃபர்தரா எது ரொம்ப டீப்பா பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வீட்லயே சூஸ் மேக் பண்றது ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலா பண்ணணும், அது நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துற பொருள் மாதிரியே இருக்கணும், கெமிக்கல் ரெசார்ட் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது கேட்டாரு. அதுக்கப்புறம் கேட்டாரு. கேட்கும்போது ஓகே சார் அப்படின்னு சொன்னோம். இப்ப டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் அப்படின்லாம் இருப்பாங்களா, இல்ல வாழ்க்கையில மேல வருவாங்களா அப்படின்னு கேட்டவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ ஃபர்தரா நாங்க சொல்லும் போது எங்களாலையும் ஒவ்வொரு தொழில் செய்ய முடியும், படிச்சவங்களுக்கு தகுந்த வசதியோட அவங்கவுங்களுக்கு ஏற்பாடோட என்ன போனும்போது எனக்கு கடை வைக்கணும்னு ஆசை சார். எனக்கு ஒரு கவர்மெண்ட் வளாகத்திலயோ இல்ல தனியார் மையத்திலயோ தள்ளுவண்டி கொடுத்தாலும் என்னால ஜெயிக்க முடியும். எங்களுக்கு வயசு இருக்கும் போது வரைக்கும் நாங்க கலெக்ஷன் போக முடியும். ஒரு வயசு தாண்டிடுச்சுன்னா எங்களுக்கு கலெக்ஷன் போக முடியாது அப்படின்னு சொன்னப்ப, நம்ம வளாகத்திலேயே உங்களுக்கு ஒரு கடை வச்சு தரோம், நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி மேல வரீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு முழு ஊக்கம் கொடுத்தது எங்க முன்னாள் குருவும் என் சிஸ்டர். இதுல அவனில் அவள் மூலியமா அச்சம் குழு மூலியமா போராட்ட அறக்கட்டளை சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப கிடைச்சது. முன்னாள் அருண் தம்பராஜ் சாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா கொடுத்தாரு. அதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் பல கஷ்டத்தை பட்டு வந்தப்ப இப்ப அதை விட சந்தோஷமா ஒரு கடையை நடத்துறேன் அப்படின்னு என்னால ஒரு பெரிய இது சொல்ல முடியும். எங்க மக்களும் மேல மேல வரணும், அவங்க ஸ்கீம் இருக்கு, படிச்சதுக்கு ஸ்கீம் இருக்கு, அவங்க என்ன தொழில் பண்ணணும்னு ஸ்கீம் இருக்கு, நம்மளால முடியும்னு ஜெயிச்சு அவங்க அவங்கள தாழ்த்திக்காத மேல வரணும்னு ஆசைப்படுது. இவங்க இப்படிதான்ங்கிற தாண்டி மேல எங்களாலையும் முடியும் அப்படின்னு ஜெயிச்சு வர்றவங்க மக்களோட நாங்க எப்பயுமே காத்துட்டு இருக்கோம். எனக்கு இந்த கடை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு குழந்தை மாதிரி எனக்கு 3 வருஷமா வச்சிருக்கு இந்த கடை. விழாக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னை நாள் வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா என் கடைன்னு சொல்றதை விட எனக்கு ஒரு குழந்தை மாதிரி. உலகத்திலேயே முதல்ல கடையை நேசிக்கணும், நம்ம தொழிலை நேசிக்கணும். நேசிச்சாதான் நம்ம லைஃப்ல என்ஜாய் பண்ணி மேல வர முடியும். ஒவ்வொரு ஊக்கமும் இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன பொருளா இருக்கட்டும் எல்லாமே நான் வாங்கினது இன்னைக்கு என்னோட ரத்தம் சிந்தன வேர்வன்னு சொல்றதை விட எனக்கு ஒரு குருதி மாதிரி குழந்தை மாதிரி தான் நன்ன வலிக்கும் இந்த கடையை நினைச்சு. ஒவ்வொரு நாளும் எல்லா கடையும் கவர்மெண்ட் வளாகத்துல சனிக்கிழமை கடை கிடையாது,
கவர்மெண்ட் ஹாலிடேனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா போய் பார்க்க முடியாத இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோட இருந்திருக்கிறேன். அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் செல்ல